வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, நான் ஓப்பனாக என் பிள்ளைகளை மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லு. நீங்க கத்தருடைய பார்வைக்கு இது பொல்லாப்பாக இருந்துச்சாமா. சிலர் குழந்தை பிறக்க வேண்டாம், எனக்கு பிள்ளைய பிறந்தா வந்து படிக்க வைக்க முடியாது, எனக்கு வந்து ஸ்கூல் கட்டுறதுக்கு ஃபீஸ் இருக்காது, எனக்கு சின்ன சம்பளம், அதனால இந்த பிள்ளை பிறக்கிறத வந்து சிலர் வந்து ஜீவனை வந்து அப்படி அழிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பெரிய சாபம். பிள்ளைய கத்தர் பெற்றெடுக்க செய்யறாரா, அதை வளர்த்தக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருவார். பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளையும் இப்படி ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. ஆண்டவருக்கு ஓனான் மேல பயங்கரமான அப்படி கோபம் வந்து ஆண்டவர் ஓனானி என்ன பண்ணிவாருன்னா அவனே இறந்து செத்துவான். இப்போ இந்த பொண்ணு எதுக்காக வெயிட் பண்ணுதுன்னா, அடுத்து யாரு இருக்கானா, சேலான்னு ஒருத்தர் இருக்கா. நீங்க வந்து அந்த வசனத்தை வாசிக்கும்போது இந்த சேலாவை வந்து இந்த யூதா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைச்சுவான். ஏற்கனவே 2 பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த பொண்ணு நம்ம 2 பேர் செத்து போயிட்டாங்க. அதான் இவர் ஐதீகம் பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா பசங்க தப்பு பண்ணது யாரு, பசங்க அடிச்சது யாரு, கர்த்தர். ஆனா இந்த பொண்ணு தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள வந்து இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு பொண்ணுட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நீ என் பையன் வளரட்டும், வளர்ந்ததுக்கு பிறகு உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே இல்லை. இப்போ இந்த தாமார் என்ன பண்றாங்கன்னா, இந்த யூதாவுடைய மனைவி இறந்து போன உடனே இவர் மயிர் கத்தரிக்கிறதுக்காக இடத்தை விட்டு இடம் போறாரு. போகிற வழியில ஒரு தாசி மாதிரி அப்படியே மூஞ்சில முக்காடெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்த உடனே இவர் என்ன, இந்த யூதா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஒரு தப்பு அப்படின்னா வந்து தவறான அந்த பழக்கத்துக்கு அப்படி போய் அவங்களை கூப்பிட்டு அங்க வந்து வேசித்தனம் நடக்குது. 4 பேர் தாண்டிடுச்சு. அப்ப அந்த பொண்ணு கேக்குது, எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னு கேக்குது. இவன் கையில பணம் இல்லை. உடனே அவன் என்ன பண்றான்னா, எனக்கு ஒண்ணுமே இல்லையே அவனுக்கு கொடுக்குறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு 2 பொருளை எனக்கு கொடுங்க, நான் அதை வச்சுக்கிறேன், நீங்க எனக்கு பரிசு கொடுக்கும்போது நான் வந்து அதை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி அவனுடைய முத்திரை மோதிரத்தை அந்த கோலையும் அவன் வாங்கிடுவான். ஆனா இவன் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கும், அவளுக்கு கொடுத்து என்னுடைய மோதிரத்தையும் கைக்கோலையும் வாங்கிட்டு வாங்க அனுப்பிடுவான். அவன் போய் ஊர் ஃபுல்லா தேடுவான், அவளை கண்டுபிடிக்க முடியாது. யூதா என்ன சொல்லுவானா, சரி போனா போட்டும் பிரச்சனை இல்லை, பட் இதனால நமக்கு ஏதாவது அசிங்கம் வராம இருந்தா அது போதும், முத்திர மோதிரமும் கோலும் போறதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டுருவாரு. ஆனா திடீர்னு ஒரு நியூஸ் வருது, மாமனாருக்கு உங்க மருமகா கர்ப்பமா இருக்கா, மாசமா இருக்கா. உடனே யூதா யாரை கூப்பிட்டாருன்னா பஞ்சாயத்தை கூப்பிட்டாரு. எல்லாரும் வாங்க, இவதான் ஏற்கனவே அவன் மேல இவருக்கு என்ன இருக்கு, ஒரு கோவம். என்ன கோவம் அப்படின்னா, என் பிள்ளைங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி 2 பேரையும் முடிச்சுட்டாங்க, 3வது ஒருத்தனை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டா, இது கரெக்டான டைம். அவ்வளவுதான், இவ தலை மேல கெட்ட பட்டத்தை சுட்டி அவ்வளவுதான் கல்யாணத்தை தடுத்து போட்டு அவனுடைய 3வது குமாரன் சேலா அவனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணான்னு நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவன் மனசுக்குள்ள ஒரு அப்பா வந்தா அப்படிதான் ஓடும், மனசுக்குள்ள பெரிய கற்பனை ஓடிடுது. கிடைச்சா நமக்கு வாய்ப்பு, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம், எப்பரா தப்பிக்கலாம் இருந்தோம், கடைசியில் இப்படியே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டிட்டு போயிருக்கும்போது இந்த பொண்ணுகிட்ட கேட்கறாங்க, யார் காரணம், யார் செஞ்சா, நீ என்ன பண்ண, சும்மாவா கேட்டுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண எப்படி கேட்டுப்பாங்க. உடனே அவ சைலண்டா மடியில இருந்து எடுத்து மோதிரத்தை கொடுத்து, இது யாருடையதுன்னு பார்த்து சொல்லுங்க, இவர் தான் இந்த குழந்தையுடைய அப்பா, சொல்லுங்க. மாமனாரோட மோதிரம் எப்படி இருந்துரும், அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு தன்னுடைய மருமகளை எப்படியாவது விட்டலாம்னு நினைச்சாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை விட நான் தான் மோசம். அன்னைக்கு தலை குனிஞ்சவர் அதுக்கப்புறம் தலை நிமிரவே இல்லை. ஒரே ஒரு மாமிச இச்சை, பிரதர் உங்களை தலை குனிய வச்சிரும், பிரதர் தலை குனிய வச்சிரும் சிஸ்டர்.